இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க கடவுளே 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 கடவுளேன்னு சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். ஆனா அம்பேத்கர் பேரை சொன்னா உங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்காதுன்ட்டு. ஒரு பேரை சொன்னா ஒன்றும் நடக்காது, கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போலாம். இந்த சொர்க்கம்ங்கிறது முதல்ல எங்கடா இருக்கு? யாராவது பார்த்துருக்கீங்களா? நாங்க இந்த 2வது 3வது வந்து சொரிஞ்சாலாம் யாரு தெரியுமா? இந்த இப்ப சொரிஞ்சிட்டு இருக்காருல ஒரு ஆளு, அவர்களுக்கு கிடைக்க போவது கசையடி தானே ஒழிய மக்களினுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை. இன்னைக்கு உங்க கொள்கை என்னடான்னு கேட்டா சொல்றேன், பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி. தலையை பிச்சுட்டு இருக்காங்க. கொள்கை எதிரினா என்னடா அப்படின்னா, அதான் கொள்கையை எதிர்க்கிறோம்ல. கொள்கையை எதிர்க்கிறேன்னா இப்ப அரசியல் ஆதரிக்கிறியா? பிஜேபியினுடைய அரசியல் ஆதரிக்கிறியா? கொள்கையை எதிர்க்கிறோம், அரசியல் ஆதரிக்கிற. திமுக அரசியல் எதிரினா திமுகவோட கொள்கையை ஏத்துக்கிறியா? இந்த தொண்டர்கள்லாம் பைத்தியம் முடிச்சு அலையிறான். இன்னைக்கு இப்படி ஒரு கட்சி. இன்னைக்கு அதிமுகங்கிற எடப்பாடி பழனிசாமி, ஐயோ ஐயோ, அவருக்கு நான் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? பாவக்கா பழனிசாமி. அந்த அமைச்சரவை தான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தியது. இப்படிப்பட்ட விஸ்வகர்மா யோஜனா என்ற அடிமை சாசனத்தை ஒழித்து அம்பேத்கர் அவர்கள் கண்ட அந்த புரட்சிகர சமுதாயத்தை இன்று உருவாக்கி கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் அம்பேத்கர் பெயரை சொல்லி அவரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவையும், அந்த பாரதிய ஜனதாவுக்கு ஜால்ரா வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் 2026 மக்கள் தூக்கி எறிவார்கள். 2026 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீராங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படகின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மிக சிறப்பாக இந்த ஆலந்தூர் பகுதியிலே அருமை தம்பி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இன்று இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு பெரியாருடைய சிந்தனையை தனது நெஞ்சிலே தாங்கி இந்தியாவில் உருவான இளம் தலைவர்களில் சிறந்த தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம் அருமை தம்பி இன்றைய பிறந்த நாள் நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை வெற்றி திருநாளாக நடத்தி கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிருக்கிறது. நம்ம இந்த பையெல்லாம் வாங்கிட்டு போறதுன்னு நினைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்ன சிரிப்பு! ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது, இங்க இருந்து எனக்கு தெரியுது.
அந்த அம்மா வந்து நான் வந்த பிறகு முழிச்சிருச்சு. காரணம் அங்க இருக்கிறவங்க தான் இப்ப எனக்கு டார்கெட்டே. காரணம் இங்க இருக்கவங்கலாம் நம்ம கட்சிக்காரங்க, என்னுடைய ரசிகர்கள். என்னுடைய டார்கெட்டு அங்க இருக்கிறவங்க தான். அதனாலதான் எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்டுருவேன். ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. ஒரு பெரியவர் வந்து சொன்னார், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோன்னு, நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. ஓ அது எதுக்கு என்னைய கூட்டி வந்த திண்டுக்கல்ல இருந்து ஒரு முழு ஸ்பீக்கர் கட்டி இருக்கான். எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா. இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்ல பாஜகவோட அண்ணாமலையா? லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசக்கூடிய என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சு மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோன். அதனால நீங்க எவ்வளவு நேரம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன் நான். காரணம் வாட்சை பார்த்துக்கிட்டே வேற இருக்கேன். மேல வேற லேச அப்படி தூரி தூரி மாப்பிள்ள அப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. லேசா அப்படி சாரல் அடிக்குது முதுகில. அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம். உண்மையிலேயே இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு பேச்சுல ஓட்டிட்டார். அவரும் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காருல அதிமுக பொருளாளர், அவரும் அமித்ஷாவும் ஒண்ணுதான். காரணம் எங்க திண்டுக்கல் எம்எல்ஏ அவர். அந்த அண்ணன் இருக்காரு அதிமுகவோட பொருளாளர், வஞ்சகமே இல்லாதவர். மனசுல பட்டதை அப்படியே சொல்லி கொடுவாரு. ஒரு மேடையில என்ன சொல்லிட்டாரு, கட்சிக்காரங்க இப்ப எல்லாம் காசு வாங்குறாங்க, ஒரு வேலை வேலை வாங்க மாட்டேங்கிறாங்கப்பா. நடு ரோட்ல லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு சட்டியோட நின்று காசு கேட்கிறேன். ஒரு கட்சி பொருளாளர் தன்னுடைய கட்சி தொண்டர்களை பத்தி இப்படி பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, கூட்டணி வச்சு வாங்கிடான்னா 200 கோடியா 20 தொகுதியும் கேட்கிறாங்க. இவங்க கூட கூட்டணியே முதல்ல ஒருவேளை வைக்க மாட்டான். ஆனா வைக்கிறவன் என்ன கேட்கிறாங்கிறத அவர் வாட்டுக்கு சொல்றாரு. ஒண்ணு சொன்னார் பாருங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. எனவே உங்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், 2026 நாம் அனைவரும் உழைத்து மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்குவோம். யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். பின்னால ஒருத்தர் வேட்டியை பிடிச்சிருத்தேனே, என்னன்னு என்னடா சொன்னேன் அப்படின்னாரு. நீ ஸ்டாலினை முதல்வராக அப்படி யாரு யாருப்பா அவருக்கே கட்சியில யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரியல. இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு கேவலம் இந்த கட்சி. அது மாதிரிதான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க கடவுளே 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 கடவுளேன்னு சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். ஆனா அம்பேத்கர் பேரை சொன்னா உங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்காதுன்றார். இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி திண்டுக்கல் லியோனிலாம் இங்கே கருப்பு சிவப்பு துண்டை போட்டு மேடையில் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், லியோனி 33 வருஷம் ஆசிரியராக இருந்து இன்னைக்கு ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராகி எங்கள் தங்க தலைவர் அவர்களால் பாடநூல் கழக தலைவர் அன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான். அவர் பேரை சொன்னா ஒன்றும் நடக்காது, கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போலாம். இந்த சொர்க்கம்ங்கிறது முதல்ல எங்கடா இருக்கு? யாராவது பார்த்துருக்கீங்களா? செத்தவனை ஒருத்தவனை எழுப்பி மாப்பிள்ள எங்க போறன்னு கேட்டா சொல்லுவானா? யாராவது இது வரைக்கும் பார்த்துருக்கமா? சொர்க்கம் எங்க இருக்குன்னு எங்கேயோ சொர்க்கம்னு அண்ணா வந்து ஒரு பாட்டே எழுதினாரு, ஒரு படமே எழுதினார். சொர்க்கவாசங்கிற படத்துல எங்கே சொர்க்கம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும். கே.ஆர். ராமசாமி பாடி இருப்பார். கடவுளே கடவுளேன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போலான்னாரு. இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கவங்க வச்சிருக்கட்டான். இதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒருத்தன் ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டான். உடனே ராஜா கூப்பிட்டு, டேய் உனக்கு ஒரு குதிரையை கொடுக்குறேன்,
இந்த குதிரை எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அவ்வளவு தூரம் போற நிலம் பூரா உனக்கு தாண்டா. ஆனா ஒரு கண்டிஷன், கடவுளேன்னு சொன்னா குதிரை வேகமா போகும், ஆண்டவனேன்னு சொன்னா நின்றும் அப்படின்னா. இவன் உடனே குதிரை மேல ஏறி கடவுளே அப்படின்னா குதிரை தக்கிட்டு தக்கட்டி 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 கடவுளே அப்படின்னா இன்னும் வேகமா போச்சு. கடவுளே அப்படின்னா வேகமா போச்சு, போயிட்டே இருக்கு. இவ்வளவு நிலமும் நமக்கா, இதுல பங்களா கட்டணும், என் காதலிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஏக்கரை எழுதி கொடுக்கணும் அப்படின்லாம் கனவு கண்டு நிக்கிறதுக்கு என்ன சொல்லணுங்கிறத மறந்துட்டேன். நிக்கிறதுக்கு என்ன சொல்லணும், இப்ப நான் சொன்னேன்ல, ஆண்டவனே நான் நின்றேன், மறந்துட்டேன். ஐயோ என்னான்னு மறந்துருச்சு, குதிரை வாட்டி போய்கிட்டு இருக்கு, போய் அப்படியே சேர்த்துருச்சுன்னா ஒரு 6 அடி தானடா புதைப்பாங்க, இவ்வளவு நிலத்தை நம்ம சம்பாரிச்சு 6 அடியிலடா கிடக்கணும். ஐயோ ஆண்டவனேங்கிறது மறந்துருச்சு அப்படின்னா திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, ஆண்டவனே அப்படின்னா நின்றுச்சு. நின்னொன்னு என்ன சொல்லிவிட்டேன், கடவுளே அப்படின்னா திருப்பி பரப்பிச்சு, திரும்ப பரப்பிட்டு கொண்டு போய் எங்கேயோ தள்ளி மூஞ்சி முறையெல்லாம் பெந்து செத்துட்டான். கடவுளை கும்பிட வென்று நினைப்பவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, கடவுளே கடவுளேன்னு என்னை பார்த்து கூப்பிடுறவனை நம்பாத, கடவுளின் பெயரால் ஒரு ஏழைக்கு எவன் தர்மம் செய்கிறானோ அவன் தானே அந்த உலகத்துல வாழ தகுதியானவன். நான் சொல்லல, விவேகானந்தர் சொன்னார், ஒரு கடவுளின் சிலையின் மீது ஊற்றப்படும் தீர்த்தத்தை விட ஒரு ஏழைக்காக நீ சிந்தும் கண்ணீரும் அவனுக்கு உழைக்கக்கூடிய உழைப்பின் வியர்வையும் அந்த மேல ஊத்துற தீர்த்தத்தை விட புனிதமானதுன்னு சொன்னார். இதையே தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று. இன்று தமிழகத்தில் இருக்கும் ஏழைகளை அவர்களுடைய சிரிப்பிலே இறைவனை கண்டு கொண்டிருப்பவர் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இன்னைக்கு பெண்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பெண்களை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்க பொம்பளைகளை பத்தி. ஒரு பாட்டு நான் பாடுறேன், லவ் பாட்டு. எங்க தாத்தா எங்க பாட்டியை பார்த்து லவ் பண்ண பாட்டு. எப்படி பாட்டுன்னு கேளுங்களேன். மனமோக நங்க வாடுத கனவிலும் என் மனம். ஏதாவது புரியுதா? இதை பாடி இன்னைக்கு யாராவது ஒரு பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணான்னா மண்ணை வாரி மூஞ்சில தூக்கிட்டு நான் ஏன்டா பாட்டு பாடி பிச்சை எடுத்துக்கிட்டு நான் போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டான்னு. எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து பாடின லவ் பாட்டு என்ன தெரியுமா? வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ. அவர் ஒருத்தர் மட்டும்தான் கைதட்டுறாரு. அவரு அவங்கள லவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை பாடி. அதுக்கப்புறம் தான் பாட்டெல்லாம் எப்படி மாறி வந்துச்சு. என்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் கவிஞர்களும் சினிமாவில் பேனாவில் கை வைத்தார்களோ அன்றுதான் தமிழில் அழகான பாடல்கள் எல்லாம் வந்துச்சு. நடிப்பிசை புலவர் கே ராமசாமி பாடுவார், அப்பா செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரியும் பூங்குயில தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதே இந்த வேளையில. செந்தமிழ்நாட்டு சோலையிலே சென்று பாடி திரியும் பூங்குயிலேன். கவிஞர் சுரதா அவர் பாட்டு எழுதியிருப்பார், அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. இதெல்லாம் பொண்ண ஆஸ் பண்றதுக்காக பாடுற பாட்டு. அந்த பிள்ளைய வேதனைப்படுத்திருச்சுன்னா எப்படி பாடுவான் தெரியுமா? ஒரு மூணு மூடுச்சாலே முட்டாளானே கேளு கேளு தம்பி. நல்லா இருக்கிறப்பெல்லாம் பயங்கரமா பாடுவாங்க. நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னா, மதுரையில் பறந்த மீன் கொடியை அப்படின்னா, மானல்லவோ கண்கள் தந்தது அப்படின்னா, தொட்டால் பூமலரும் அப்படின்னா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் அப்படிலாம் பாடுவான். எப்ப
பெண்ணுகிட்ட ஏதாவது சாதிக்கணும்னா இப்பெல்லாம் பாடுவேன். அதுகளால நொந்துட்டான்னா மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, நீதானடா என்னைய ஈன்ற தாயை நான் கண்டதில்லைன்னு பாடின. அப்புறம் ஏன்டா இப்படியும் பாடுறீங்க? இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, கோலமா மத யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம், ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினார் தந்தனா பாட்டு பாடணும், துந்தனா தாளம் போடணும், தந்தனா பாட்டு பாடணும், துந்தனா தாளம் போடணும். இந்த கைதற்றாள்னா நொந்து நூலானாலுங்க. லியோனி என்ன நம்ம வீட்டு கதையை அப்படியே பாடுறாங்க. சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும்னு ஒரு கவிஞர். நான் ஒரு பெண்ணை நம்பாம வாழ்க்கையில வாழ முடியுமா? முதலால என் பெத்த தாயை நான் நம்புனேன். எப்படி? எங்க அப்பா, நீ இவர் தான் எங்க அப்பான்னு எங்க அம்மா சொன்னதுனாலதான் முதல்ல நான் நம்பின பெண் யாருன்னா என்னை பெற்ற என் தாயை நான் நம்பினதுனாலதான் எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என் மனைவியை நம்பாம நான் வாழ முடியுமா? அது என்ன ஆக்கி கொடுத்தாலும், என்ன டெஸ்ட் கொடுத்தா சாப்பிட்றான். இட்லி சாம்பார் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. என்னமோ சாம்பார் கலர் அவ்வளவு நல்லா இல்லையே, இருந்தாலும் லேபில் நான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னா என்னைக்காவது திங்க முடியுமா? நம்ம மனைவியை நம்பணும், நம் சகோதரியை நம்பணும், நம் மகளை நம்பணும், நம்முடைய பெற்ற தாயை நம்பணும். இவை எல்லாவற்றையும் விட நம்ம கூட பயணிக்கிற அனைத்து பெண்களையும் நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை வேணும்டா. ஒரு பெண்ணை நம்பியதால் தான் எங்கள் தங்க தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், கலைஞர் உரிமை தொகை என்பதை ஆண்களுக்கு தருவதை விடுத்து பெண்கள் கையில் அந்த உரிமை தொகையை கொடுத்தார். ஆம்பளை கையில கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கேன்? நான் ஒன்றும் சொல்ல விரும்பல, நான் வேற உதாரணமே சொல்ல. நான் வர்றேன், வந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அவரோட வாய் காத்த உறிஞ்சேன். இன்னும் எனக்கு கிருகிருன்னு வருது. ஆம்பளைகளுக்கு நிறைய செலவு இருக்கான். ஆனா பெண்கள் தான் ஒரு 1000 ரூபாய் கையில கிடைச்சிச்சுன்னா மாசம் 1000 ரூபாய்க்கு ஒரு நகைச்சீட்டு போட்டு தன் பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் நகை எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்பா. புருஷன் வெறும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு திரிகிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு 2 வீலரை வாங்கி மாசம் 1000 ரூபாய் இஎம்ஐ கட்டி தன்னுடைய புருஷனை பைக்கில் போட்டு பின்னால உட்காந்து இடுப்புல கைய பிடிச்சி ஓட்டுமாமா அதுன்னு போட்ட ஜம்முன்னு. ஒரு பெண்ணுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு பெண்ணை இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார்கள். பெண்களை பாராட்டுவதும் இதே சமுதாயம் தான், பெண்களை தூற்றுவதும் இதே சமுதாயம் தான். ஆனா அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நமது தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசு கொடுத்திருக்கு. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒரு குரூப்பு, ஐயோ ஐயோ பாவம் கூட அந்த குரூப்பெல்லாம். உண்மையிலே இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ராஜா திடீர்னு அரண்மனையை விட்டு இப்படி வெளியில வந்திருக்காரு. ஒருத்தன் வேகமா வந்து அந்த அரண்மனையோட பெரிய கதவு இருக்கும்ல, அதுல இப்படி முதுக சொரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன். ராஜாக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கேன். டேய், அரண்மனையின் கதவின் மீது ஒருவன் முதுகு சொறிவரா, இழுத்து அவனை அப்படின்னு அவனை கூட்டி வந்தாங்க. ஏண்டா அரண்மனையின் கதவின் மீது முதுகு சொரிகிறாய்? ராஜா, எனக்கு 3 நாளா முதுகு அடிச்சுக்கிட்டே இருக்கு ராஜா, நடுமுதுகுல கையை கொண்டு போறேன், முடியல, எங்கெங்கேயோ தேடினேன், உங்க கதவு தான் சொரப்பா நல்லா இருந்துச்சு, அதனால அப்படி தேய்ச்சேன் அப்படின்னு. எனது ஆட்சியில் இப்படி ஒரு மனிதன் முதுகில் அழுக்கோடு இருக்கலாமா அப்படின்னு அவனை கூப்பிட்டு, சேவகர்களே வாருங்கள், இவனை உடனே பன்னீரில் குளிப்பாட்டி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ஒரு சிறிய வீட்டை அவனுக்கு பரிசாக அழியுங்கள் அப்படின்னு அவன் தனி ராஜாவாயிட்டான். யாரு? முதுகு சொரிஞ்சன். இத பார்த்தோன்னா இன்னும் 2 பேரு, நம்மளும் சொரிஞ்சா ராஜா நம்மளை இளவரசர் ஆக்கிடுவாரு அப்படின்னு வந்திருக்காங்க. வந்து ஆளுக்கு ஒரு கதவுல அப்படி சொரிஞ்சிட்டு இருந்திருக்கான். ராஜா பார்த்தாரு, யாரங்கே என் அரண்மனை கதவின் மீது முதுகு சொரிந்து கொண்டிருப்பவர்களை அழைத்து வா
அப்படின்னு வந்துட்டாங்க. நம்மளுக்கு எழுதி வைக்க போறாரு, வீட்டை அரண்மனை எழுதி வைக்க போறாருன்னு. இவர்கள் இருவருக்கும் 100 கசையடியை தாருங்கள். ஏன் ராஜா? டேய், அவன் உண்மையிலேயே முதுக அரிச்சிச்சு, அதனால வந்தான். அதனால நான் அவனை பார்த்து இறக்கப்பட்டு அவனுக்கு வீட்டை எழுதி கொடுத்தேன். நீங்க வீட்டை ஆஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டியே வந்து கதவுல முதுக தேய்க்கிறீங்கடா. அதனாலதான் உங்களுக்கு 200 கசையடிகள் கொடுத்தேன். இந்த முதல்ல வந்து முதுகு சொரிஞ்சு ராஜாவானது யார் தெரியுமா? அவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் வந்தாரு, உண்மையிலே சொரிஞ்சாரு. ராஜா பார்த்தாரு, ஆஹா, தேவைக்காக நீ வந்தாய், உன்னை நான் அரசனாக்குவேன். மக்கள் அரசனாக்குனாங்க. இந்த 2வது 3வது வந்து சொரிஞ்சாலாம் யாரு தெரியுமா? இந்த இப்ப சொரிஞ்சிட்டு இருக்காருல ஒரு ஆளு, அவர்களுக்கு கிடைக்க போவது கசையடி தானே ஒழிய மக்களினுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை. இன்னைக்கு உங்க கொள்கை என்னடான்னு கேட்டா சொல்றேன், பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி. தலையை பிச்சுட்டு இருக்காங்க. கொள்கை எதிரினா என்னடா அப்படின்னா, அதான் கொள்கையை எதிர்க்கிறோம்ல. கொள்கையை எதிர்க்கிறன்னா இப்ப அரசியல் ஆதரிக்கிறியா? பிஜேபியினுடைய அரசியல் ஆதரிக்கிறியா? கொள்கையை எதிர்க்கிறோம், அரசியல் ஆதரிக்கிற. திமுக அரசியல் எதிரினா திமுகவோட கொள்கையை ஏத்துக்கிறியா? இந்த தொண்டர்கள்லாம் பைத்தியம் முடிச்சு அலையிறான். இன்னைக்கு இப்படி ஒரு கட்சி. இன்னைக்கு அதிமுகங்கிற எடப்பாடி பழனிசாமி, ஐயோ ஐயோ, அவருக்கு நான் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? பாவக்கா பழனிசாமி. ஏங்க அவருக்கு போய் பாவக்கா பழனிசாமி பேர் வச்சிருக்கீங்க? ஒருத்தனை ஒரு பெரிய வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க. விருந்துக்கு போய் சாப்பிட்ருக்கான். சாப்பிட்றப்ப பாவக்காய் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாவக்காயை நிறைய வச்சுட்டாங்க. அவன் பெரிய இடத்துல விருந்து சாப்பிட்றோம், இதை சாப்பிடாம விட்டா சங்கடப்படுவாங்கன்ட்டு முதல்ல பாவக்காயை பூரா தின்ட்டான். தின்னொன்னு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஐயாவுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குது போல இருக்கு அப்படின்னு இன்னொரு கரண்டி வச்சுட்டான். ஐயோ, பிடிக்காததை இன்னொரு கரண்டியை வேற கொண்டு வந்து வைக்கிறாங்களே என்று திரும்ப தின்றுருக்கான். ரொம்ப பாவக்காய் பிடிக்கும் போல இருக்குன்னு இன்னும் 2 கரண்டி வச்சு பாவக்காயை மட்டும் தின்ட்டு சோறு குழம்பு எதையுமே தின்னாம எந்திரிச்சு வந்துட்டான். அவனை பத்தி எல்லாரும் பறக்கி விட்டாங்க, இவருக்கு பாவக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் எங்கெங்கெல்லாம் விருந்துக்கு போனாலும் அங்க பூரா வெறும் பாவக்காயா தின்னு, அவன் மற்றது எதுவுமே திங்க முடியாம வெறும் பாவக்காயை மட்டுமே தின்னு அவனுக்கு பட்டப்பேர் என்ன ஆகி போச்சுன்னா பாவக்காய் பழனிசாமின்னு பட்டப்பேரு. இது பாவக்காய் பழனிசாமி வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். 10 முறை தொடர்ந்து தோல்விகளை சம்பாதித்து 13 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போய் 9 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு. இப்படி ஒரு கட்சியை கேவலப்படுத்திட்டு என்ன பேசுறாருன்னா 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அட கொடுமையில 200 தொகுதியில ஒரு வெற்றி பெறுவாரா? எங்கய்யா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்துக்கு போன கதை மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு என்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இந்த நாட்டிலே வளம் வந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய அருமை அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன். அவரை பார்த்தா எனக்கு பேரறிஞர் அண்ணாவை பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம். அண்ணா அவர்கள் இப்படிதான் எளிமையா இருப்பார். ஒரு சாதாரண சட்டை போட்டிருப்பாரு, வேட்டி கூட தரைக்கு கீழே நான்லாம் அப்படி வேட்டியை தலையோடு அப்படி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கடா அப்படின்னு. ஆனால் அண்ணன் அந்த வேட்டியை கூட சாதாரணமாக அண்ணா மாதிரியே கட்டியிருப்பார். அண்ணா எப்படி கட்சி மற்றும் தொண்டர்கள் தான் எனக்கு உயிர் என்று இருந்தாரோ அதுபோல தொண்டர்களோடு தன்னை தொண்டனாக இன்று வரை வைத்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அவருடைய அந்த அமைச்சருடைய அந்த சாதனை என்ன தெரியுமா? 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே சிறு குறு தொழில் தொடங்கி சொந்தமாக தொழில் தொடங்கியவர்களுடைய எண்ணிக்கை 10 வருஷத்துல 48,000 பேர் தான் 10 வருஷத்துல சொந்தமாக தொழில் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால்
இந்த 3 ஆண்டுகளில் 10 வருஷம் எங்க 2.25 ஆண்டுகளில் சொந்தமாக அண்ணனுடைய காலத்தில் தொழில் தொடங்கியவர்கள் எத்தனை பேர் என்றால் 58,000 பேர் 3 ஆண்டுகளில் சொந்த தொழில் தொடங்க வைத்த அந்த சாதனையை தன்னுடைய துறையிலே படைத்தவர் எங்களுடைய அருமை அண்ணன் தாமோ அன்பரசு. காரணம், இன்னைக்கு பாஜக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேரு விஸ்வகர்மா யோஜனா. விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தனும் அவன் அப்பா அம்மா செஞ்ச தொழிலை செய்வதற்கு முயற்சி செய்தால் அவர்களுக்கு லோன் வழங்கி அதே தொழிலை செய்வதற்கு நாங்கள் உற்சாகப்படுத்துவோம். அட, இதைத்தாண்டா அம்பேத்கர் எதிர்த்து தொடர்ந்து அவருடைய குலத்தொழிலை செய்யக்கூடாது, எந்த தொழிலில் ஒருவன் இருந்தாலும் அவனுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து அவனுடைய தொழிலில் இருந்து வேறு தொழிலுக்கு அவனை மாற்றி அவனுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்து அவனுக்கு பொறுப்பையும் பதவியையும் கொடுங்கள் என்று சொன்னவர் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர். இன்னைக்கு அந்த கனவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் நனவாய்க்கிட்டு. ஆனா அந்த திட்டத்தை இன்னைக்கு நமது அன்பரசன் அவர்களுடைய அந்த துறைதான் கலைஞர் கைவினை தொழில் திட்டம் என்ற புதிய திட்டத்தை, அந்த விஸ்வகர்மா என்ற அந்த சனாதன அடிமை சித்தாந்தத்தை மறுத்து கலைஞர் கைவினை தொழில் திட்டம். இது 22 தொழில்கள். யார் எந்த தொழிலில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு ஐயர், பூஜை செய்யற ஐயர் கூட எனக்கு செருப்பு தைக்கிறதுக்கு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட எங்க அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு கடை வச்சு கொடுப்பாரு. வாயா, பூஜை செஞ்சு போர் அடிச்சு போச்சு. அவள்லாம் இதே பேச்சுன்னு இருக்கா. இதே பூஜையை பண்ணிட்டு கையில் அந்த பூவை வச்சு மணி அடிச்சு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு இப்படியே நின்றுட்டு இருக்கேன். நானும் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு அன்பரசன் அண்ணன்ட்ட ஒரு ஐயர்வாள் பூஜை செய்கிற ஐயர்வாள் எனக்கு ஒரு தனியாக செருப்பு கடை வச்சு கொடுங்கன்னு சொன்னால் எங்கள் அன்பரசன் அந்த கடையை வச்சு கொடுப்பாரு. நீ எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ வேற தொழில் செய்கிறதுக்கு உனக்கு நான் லோன் கொடுப்பேன். இதுதான் கலைஞர் கைவினை திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அண்ணனுடைய அந்த அமைச்சரவை தான் இன்னைக்கு அறிமுகப்படுத்தியது. இப்படிப்பட்ட விஸ்வகர்மா யோஜனா என்ற அடிமை சாசனத்தை ஒழித்து அம்பேத்கர் அவர்கள் கண்ட அந்த புரட்சிகர சமுதாயத்தை இன்று உருவாக்கி கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அண்ணல் அம்பேத்கர் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்க உதவியாளர்கள்லாம் ஐயா, நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு முதுகு வலிக்கலையா அப்படின்னு கேட்டார். உடனே அம்பேத்கர் சொன்னாரு, நான் ஒரு தடவை ஒரு பொது கிணத்துல தண்ணியை வாங்கி குடிக்கும் பொழுது என் முதுகுல ஒருத்தன் பெரம்பால அடிச்சான். அந்த வலியை இன்று என் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒவ்வொரு ஊரிலும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வலி தீரும் வரை நான் இந்த முதுகு வலியோடு விடிய விடிய படித்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான மணி மண்டபத்தை அமைத்து அவருடைய பெயரிலே சட்டக்கல்லூரியை அமைத்தது மட்டுமல்ல, அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் அவர்கள் தனியாக தொழில் தொடங்கினால் 65% கடனுதவியும் 35% மானியமும் கொடுத்து அவர்களை சொந்த தொழில் தொடங்குவதற்கு அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்ற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். இப்படி அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கி கொண்டிருப்பது நமது திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் அம்பேத்கர் பெயரை சொல்லி அவரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவையும், அந்த பாரதிய ஜனதாவுக்கு ஜால்ரா வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் 2026 மக்கள் தூக்கி எறிவார்கள். 2026 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். மீண்டும் நமது தளபதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கும் வரை ஓயமாட்டோம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்திய அன்பு தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய
பணியும் சமூக பணியும் அரசியல் பணியும் சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்,